தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத ஷார்ட்டாக பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சீன், சிவனாண்டி கார்த்திக்கு கால் பண்ணி நான் சொன்ன இடத்துக்கு வரலைன்னா நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும், நீ அடுத்த செகண்ட் நடு ரோட்டில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன இடத்துக்கு வர சொல்கிறாரு. கார்த்தியும் சிவனாண்டியை மீட் பண்ணுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கதை சந்திரகலா தூரமாக நின்று வீடியோ எடுக்கிறாங்க. சிவனாண்டி இங்கே கார்த்திக்கிட்ட சொல்கிறது, ஒரு லவ் மேரேஜை அரேஞ்ச் மேரேஜாக மாற்றி எப்படியெல்லாம் நீ இந்த தில்லுமுள்ளு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்தால் உன்னை நடு ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருவா. ஆனால் அப்படி செய்ய மாட்டேன், இந்த சில்லறத்தனமான வேலைகள்லாம் நான் செய்ய மாட்டேன். ஆனாலும் ரேவதியுடைய கல்யாணத்தை நடக்காமல் நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி இங்கே கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிளான் பண்ணனா நான் அதையும் பிளான் பண்ண மாட்டேன்னா எப்படி நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சனோ அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சிவனாண்டிக்கிட்ட பேசிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசினதை சந்திரா வீடியோ எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட வந்து காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி பேசிக்கிட்டாங்க அப்படின்றது வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மியூட்டில் போட்டு தான் வீடியோவை எடுத்திருப்பாங்க. அதை சிவனாண்டி கிட்ட காமிக்கிறாங்க. வீடியோ கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு மாயா மகேஷ் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க நாளைக்கு சின்னதாக வீட்டில் ஒரு முகூர்த்த கால் ஊன்ற ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்ல, அந்த ஃபங்க்ஷன் ஏன் சின்னதாக பண்ணணும், நம்ம வீட்லேயே அதை பெருசாக பண்ணலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடியட்டும், என் பொண்ணு தான் அந்த கோவில் கலசத்தை எடுத்துகிட்டு போக போகிறா, அதனால் இது நல்லா முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே முகூர்த்த கால் ஃபங்க்ஷனை சிறப்பாக வந்து செய்து முடிக்கலாம் அப்படின்ட்டும், அதே சமயம் கல்யாணத்துக்கான எல்லா செலவுகளையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் இங்கே சாமுண்டீஸ்வரி மாயா கிட்ட சொல்கிறாங்க. மாயாவும் இந்த கல்யாணத்தை பெருசாக எடுத்து நடத்த எங்களுக்கு பணமும் இல்லை, அதே சமயம் வழி நடத்த வீட்டில் ஆளும் இல்லை, அதனால நீங்கள் பண்ணுறதான் கரெக்டு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ வந்த விஷயம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா மகேஷ் ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ கார்த்திகிட்ட தான் இந்த பொறுப்பையும் ஒப்படைக்கிறாங்க. நிச்சயதார்த்தத்தை எப்படி நல்லபடியாக நடத்தி முடிச்சியோ அதே மாதிரி இந்த முகூர்த்த கால் ஊன்ற ஃபங்க்ஷனையும் உன்னுடைய பொறுப்பில் வர்றேன், நீ தான் நல்லபடியாக நடத்த முடிக்கணும்னு இந்த பொறுப்பையும் கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. கார்த்தி ரூமில் உட்காந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. அதை பார்த்த மயில்வாகனம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது அப்போ தான் சிவனாண்டி தாங்கிட்ட சவால் விட்ட விஷயத்தை பற்றி சந்தித்து பேசினதை பற்றி இங்கே கார்த்தி மகிழ்வானத்துக்கிட்ட சொல்லும்போது, அவன்னா ஒரு ஆள் அப்படின்னு சொல்ல, இல்லை அவன் வள்ளியக்கோ கூப்பிட்டு என்னை பேசியிருக்கான் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குது. அவன் கையில் இருக்கிறது ரெண்டே விஷயம், ஒன்று இந்த கும்பாபிஷேக கலசம், ரெண்டாவது ரேவதியுடைய கல்யாணம். இந்த ரெண்டுலேயும் அவன் பிரச்சனை பண்ண சான்ஸ் இருக்குது, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கார்த்தி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டில் எல்லோரும் தூங்குகிற சமயமாக பார்த்து இங்கே சந்திரா அந்த கலசத்தை திருட போகிறாங்க. அந்த சமயம் தண்ணி குடிக்கிறதுக்காக கார்த்தி கீழே இறங்கி வராரு. ஆனால் கார்த்தி பார்க்க மாட்டார், தண்ணியை குடிச்சிட்டு மேலே போயிடுறாரு. ஸோ அந்த கேப்பில் சந்திரா அந்த கலசத்தை திருடி வேறு ரெண்டு பேர்கிட்ட வந்து கொடுத்து, இது யாரு கண்ணுலையும் படாமல் குளத்துலையோ ஆற்றுலையோ தூக்கி வீசிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கலசத்தை எடுத்துகிட்டு வரும்போது குங்குமம் பார்த்திங்கன்னா கொட்டிட்டு வருது. ஸோ இதைத்தான் கார்த்தி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் சாமுண்டீஸ்வரி பூஜை அறைக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே கோவில் கலசத்தை காணும். ஸோ உடனே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு இது மாதிரி பூஜை அறையில் வச்சுருந்த அந்த கலசத்தை காணும் அப்படின்னு சொன்னதும், இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிரைவர் தான் திருடியிருப்பான் அப்படின்ற மாதிரி மொத்த பழியையும் தூக்கி சந்திரா கார்த்தி மேலே போட்டாச்சு. சாமுண்டீஸ்வரி செம ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு அந்த குங்குமம் போனதை வச்சு தான் இங்கே கார்த்தி அந்த கலசத்தை கண்டுபிடிப்பார் அப்படின்றது என்னுடைய கேசிங். ஸோ உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.